Hello my dear warriors, very good evening. Tell me whether the audio and video is clear. Good evening my dear warriors, welcome to TN Stateboard Vedantu channel. This is your captain Prakash. Welcome back to our session, welcome back. Yes, welcome. Yes, audio video clear? Just let me know whether the audio and video is clear. Yes, clear ஆயிருக்கா? Come on guys. Audio bouncing என்ன bounce ஆகுது? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை கரெக்டாக தானே இருக்கு. Audio not clear. இப்போ ஓகேவா? Tell me whether it is okay now. Is it clear now? Check whether it is clear now. இப்போ ஓகேவா? Is it clear now? இப்போ clear ஆயிருக்கா audio? Yes, okay, super. Attendance mark பண்ணுங்க, யாரெல்லாம் இருக்கீங்க கடகடன்னு attendance mark பண்ணுங்க. Good evening my dear warriors. So இன்னைக்கு நம்ம ஒரு சாப்டரோட டீடைல் முழுசா படிக்க போறோம். So that is chapter number 9, solutions chapterோட டீடைல் முழுசா நம்ம படிக்க போறோம். So get ready for that. Okay, super. Santosh, Shrutika, Nandini, Tanuja, Monica, Devena, Sam, Ponmarishwari, okay, Kavyarasi, Pradeepa, Varshini, Shweta, good. Pratap, good. Okay pa, Surya, Dinesh, well done. Bhavi, Nisha, Tanuja, okay, Roshit, Sai Charan, Priya, Nandini, okay. Welcome pa everybody, welcome to our session. Today நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா chapter 9 ஓட complete 5 mark questions நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க See, there is a small issue in my camera. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Something is going on. Now it is clear நினைக்கிறேன், ரைட்டா? See, அதாவது மோஸ்ட்லி இன்னைக்கு கிளாஸ் வந்து I will be trying to take it maximum. எவ்வளோ மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியும் அவ்வளோ மேக்ஸிமம் நான் எடுத்துறேன். பிகாஸ் there is some technical glitch. கொஞ்சம் நேரமாகவே நம்ம கேமராவில் யாரோ உட்காந்து சதி பண்ணிகிட்டு இருக்காங்க, எவனோ செய்வனை வச்சுட்டா நம்ம படிக்கிறத. ஸோ மோஸ்ட்லி இதுக்கப்புறம் இதுவும் ஆகாதுன்னு ஒரு அப்படி ஆச்சுன்னா we will continue by tomorrow. சரியா? ரைட், மோஸ்ட்லி நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஆகாது, I will just reboot everything, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளோட வேத் ஏஐ, நம்மளோட வேதாந்து ஆப் டவுன்லோட் பண்ணேன்னா இப்போயே டவுன்லோட் பண்ணிக்கோ. இட்ஸ் கோயிங் டு பி வெரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங், ரைட்டா? நம்மளோட வேத் ஏஐ உனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது, அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கனவு டெஸ்ட் சீரீஸ் இது வரைக்கும் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிடுங்க, கனவு டெஸ்ட் சீரீஸ்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. சூப்பர் டூப்பராக இருக்க போகுது, ரைட்? கிளியர்? ஓகே, நவ் லெட் அஸ் கோ வித் த சாப்டர் நம்பர் 8, ரைட்டா? சாப்டர் நம்பர் 9th சாப்டர். காலையில் நம்ம ஸ்மெல்டிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் கூட சாப்டர் 9 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன்ஸ் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சொல்யூஷன்ஸ் சாப்டரோட 5 மார்க். நிறைய பேர் சார் 5 மார்க் எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் 5 மார்க் வீடியோ நடத்துகிறப்ப பூரா எவனையும் காணோம். எவனும் 5 மார்க் நடத்துகிறப்ப வர மாட்டேங்கிற. எக்ஸாம் பற்றின பயம், யாரையாக்கெல்லாம் எக்ஸாம் நினச்சி பயம் இருக்குது? எக்ஸாம் நினச்சி பயம். ஸ்டில் வி ஹாவ் எவ்வளோ நாள் இருக்குது இன்னும்? இன்னைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும்தான். அடுத்து மண்டே, டியூஸ்டேலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நம்ம தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடும். we have to do that. சரியா? this Sunday I will just let you know என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் உனக்கு. ஓகேவா? ரைட், we will be having some around ஒரு 5 hours marathon Sunday evening இருந்தாலும் இருக்கும். அதனால் கவனிச்சுக்கோங்க, ரைட்டா?
இல்லை நான் எல்லாத்தையும் முடிக்கல. ஆக்சுவலாக குவார்ட்டர்லிக்கு முன்னாடி இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். குவார்ட்டர்லிக்கு அப்புறம் செகண்ட் மிட் போர்ஷன்ஸை நம்ம இப்போ ரீசெண்டாக படிச்சனால அதை நான் நடத்தலை. அதுக்கு முன்னாடி இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், மண்டே டியூஸ்டேலேருந்து we will be starting the revision for தமிழ் எக்ஸாம். சரியா? அதனால் சண்டே மட்டும்தான் நம்மளுக்கு அப் டு சண்டே we can study any subjects. சரியா? ஆரம்பிக்கலாம் வாங்க. லாங் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் saturated solution and unsaturated solution. saturated solution என்ன, unsaturated solution என்ன அப்படிங்கிறது எனக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ saturated solution என்ன முதல்ல அதை பார்த்துடலாமா? let us see what is saturated solution. யாரை saturated solution சொல்றாங்க பார்த்துடலாமா? let us see that. right, a solution in which no more solute, right? முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா no more solute. இதுக்கு மேல உங்களால சொல்யூட்டை ஆட் பண்ணவே முடியாது. இதுக்கு மேல சொல்யூட்டை ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எப்போ வருதோ, இதுக்கு மேல சொல்யூட் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பார்த்தோம்? அதாவது சால்ட் வாட்டர் இருக்கு, ரைட்டா? தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உப்பை கரைக்கிறீங்க. அப்போ இதுக்கு மேலே உங்களால் அதில் உப்பு போடவே முடியாது. நீங்கள் போட்ட உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ அடுத்து போடுற உப்பெல்லாம் என்ன அப்படின்னா கரையாமல் அப்படியே அடியில் போய் என்ன பண்ணுது, தங்கிட்டே இருக்கு. அப்போ saturated solution அப்படின்னா it reached the maximum number, ரைட்டா? மேக்ஸிமம் அதால் எவ்வளோ சால்ட்டை கரைக்க முடியுமோ அவ்வளோ சால்ட்டை அந்த சால்வெண்ட் கரைச்சிருச்சு. இதுக்கு மேலே அந்த சால்வெண்ட்டால் கொஞ்சம் கூட சால்ட்டை கரைக்க முடியாது அப்படிங்கிறதா விஷயம். ஸோ no more solute. a solution, solution என்னதுப்பா? solute plus solvent தான் solution. அதில் no more solute can be dissolved, ரைட்டா? அதில் என்ன சொல்கிறாங்க, no more solute. இதுக்கு மேலே என்ன அப்படின்னா நம்மளால் அதில் no more solute can be dissolved in a definite amount of the solvent, ரைட்டா? அதுதான் என்னது saturated solution. at a given temperature, particular temperature ரொம்ப முக்கியமானது. at a given temperature முக்கியமான ஒரு கண்டிஷன், அதை எழுதாமல் விட்டுறக்கூடாது. is called saturated solution. அதுக்கு பேர் என்னது, saturated solution சொல்லப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சோடியம் குளோரைட். வாட் இஸ் சோடியம் குளோரைட் பா? சோடியம் குளோரைட் என்னது, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு இருக்குல்ல, சால்ட், அதுதான் என்னது சோடியம் குளோரைட். தட் இஸ் கால்ட் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் யூஸ்வலாக என்ன அப்படின்னா 36 கிராம் வரைக்கும் என்ன அப்படின்னா 100 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் ஆகுமா. நீங்கள் 37 கிராம் போட்டிங்கன்னா அந்த 1 கிராம் டிசால்வ் ஆகாது. இன்கேஸ் 50 கிராம் போட்டிங்கன்னா 36க்கு அப்புறம் எதுவுமே என்ன பண்ணாது, டிசால்வ் ஆகாது, ரைட்டா? 36க்கு அப்புறம் எதுவுமே என்ன பண்ணாது, டிசால்வ் ஆகாது. எஸ், வாங்க வாங்க வாங்க, ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்திருப்பீங்க, வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா saturated solution. அப்போ unsaturated solution என்னது, இஸ் த ஒன் தட் கண்டைன் லெஸ் solute, ரைட்டா? அதில் என்ன இருக்க போகுது, லெஸ் நம்பர் ஆஃப் solute இருக்க போகுது. லெஸ் நம்பர் ஆஃப் solute, வாட் இஸ் த மீனிங் பா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் solute? கம்மியான solute இருக்கு, ரைட்டா? கம்மியான solute என்ன அர்த்தம், நீங்க 36 கிராம் வந்து 100 கிராம்ல போடணும், ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா புரியல, என்னது தேவன் என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு தேவனா. சரியா? 36 கிராமுக்கு கீழே 35, 30, 10, 5, 20 இந்த கிராம்ஸ் ஆஃப் சால்ட் எல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா இட் இஸ் நாட் unsaturated. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், உப்பு கொஞ்சம் கரைக்கலாம், இன்னும் கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு என்ன பண்ணலாம், நம்ம கரைக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம், ரைட்டா? we can still dissolve even more salt. அதை நம்ம என்ன பண்ண முடியும், டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10-20 கிராம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? தட் இஸ் வாட், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் solubility. solubility-யை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாட் இஸ் த மீனிங் ஆஃப், ரைட்டா? ஓகே, ரைட், அண்டர்லைன் பண்ணுறேன், ரைட்? ஓகே, குட். ஸோ ஹைலைட் பதிலாக அண்டர்லைன் பண்ண சொல்கிறீங்க. ஓகே, ரைட், பண்ணிட்டா போச்சு, நோ ப்ராப்ளம், ரைட். ரைட் அ நோட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் solubility. solubility என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் solubility?
சாலிபிலிட்டினா என்னது கரையும் திறன் எவ்வளோ கரைகிறாங்க நம்மளுக்கு நிறைய உப்பு தண்ணியில் கரைக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிறைய சுகரை தண்ணியில் கரைக்கணும்னா என்னென்னலாம் பண்ணால் நம்மளுக்கு கரையும் அந்த மாதிரி சாலிபிலிட்டி ரைட்டாக சாலிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரையும் திறனை பாதிக்கக்கூடியது கரைகிற திறனை பாதிக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த solute and solvent ரைட்டா solute and solventோட நேச்சர் solute solvent என்ன நேச்சரில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் solute இருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க சால்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் சால்ட் அது ரெண்டு உப்பு இருக்குது நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ராக் சால்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பவுடர் சால்ட் இருக்கும் ரைட்டா சால்ட்டில் ராக் சால்ட்டு அதுக்கப்புறம் பவுடர் சால்ட் ராக் சால்ட்னா என்னது கல்லுக்கல்லாக இருக்குல்ல கல் உப்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று தூள் உப்புன்னு சொல்லுவாங்க தூளாக இருக்கும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய சால்ட்டை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா நீங்கள் டிசால்வ் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட உடனே கடன்னு அது கரைஞ்சிரும் ரைட்டா நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் இவ்வளோ ஹைட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த உப்பை போட்ட உடனே இட் வில் நாட் ஈவன் ரீச் த பாட்டமில் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அது டிசால்வ் ஆகிடும் வேறஸ் ராக் சால்ட் கல் உப்புன்னு சொல்கிறாங்க கல்லாக இருக்கும்ல அந்த உப்பு போட்டிங்க அப்படின்னா இட் வில் கோ டு த பாட்டம் இட் டேக்ஸ் டைம் டு டிசால்வ் என்ன பண்ண போகுது இட் டேக்ஸ் டைம் டு டிசால்வ் என்ன பண்ண போகுது இது ரொம்ப நேராக ஆக போகுது 9th லைவ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கப்பா வெயிட் பண்ணுங்க ரைட் ஸோ வில் பி டூயிங் 9th லைவ் ஆல்சோ என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் ரைட்டா நிறைய டைம் எடுத்துக்க போகுது அப்போ சால்ட்டோட அதாவது சொல்யூட் பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து சொல்யூட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது ரைட்டா சொல்யூட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது ரைட்டா சொல்யூட் பார்ட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பவுடராக இருக்கா இல்லை ராக்காக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வரப்போகுது டிபெண்ட்ஸ் அப் ஆன் த சைஸ் அதோட நேச்சர் அதுதான் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்டு சால்வெண்ட்டு அதை பொறுத்து தண்ணியில் ஒரு பொருள் ஈஸியாக கரையும் நம்ம போய் தேனில் போய் ஒரு பொருளை ஈஸியாக கரைக்க முடியுமா தேனில் கரைக்க முடியாது டிபெண்ட்ஸ் அப்பான் நான் எதில் எந்த சால்வெண்ட்டில் கரைக்கிறேன் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை பொறுத்து மாறப்போகுது சரியா ஓகே பூமாரி காட் 100 out of 100 in சயின்ஸ் அடுத்து SK குக்கிங் சயின்ஸில் 99 மார்க்ஸ் தீமினில் இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் செக் இட் அவுட் ஆனால் 7 to 9:30 நினைக்கிறேன் 7 to 9 7:39 இருக்கும் நாளைக்கு மார்னிங் கிளாஸ் கிடையாது ஓகே 9th லைவ் வரும்டா வெயிட் பண்ணுங்கடா 9th லைவ் என்ன ஆச்சு ஏன் 9th லைவ் இருக்காங்க என் பேரில் போட்டு 9th லைவ் ஓடிட்டு இருக்கா என்ன இல்லையே ஓ மோனிகா ஓகே ரைட் மோனிகா ஓகே குட் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குலாப் ஜாமுன் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கா யார் யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் பிடிக்கும் குலாப் ஜாமுன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சரி அதாவது ரிவைஸ்டு டைம் டேபிள் போட்டுட்டு இருக்காங்க அதனால மேபி இருக்கலாம் சரியா ரிவைஸ்டு டைம் டேபிள் போட்டுட்டு இருக்கனால தீமினில் இன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் இல்லாமல் மோஸ்ட்லி அது எனக்கு கன்ஃபார்மாக நான் சொல்ல மாட்டேன் மேபி இவன் இதுக்கப்புறம் கூட அப்டேட் பண்ணலாம் ஸோ அதில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் டேஸ்டி நிறைய பேருக்கு பிடிக்குமா சரி குலாப் ஜாமுனில் அந்த ஜாமுன் ஓகே பட் அந்த குலோப் ஜாமுன் ஓகே சிரப் இருக்குல்ல தேட் பாகு அந்த சிரப் ரைட்டா சுகர் சிரப் இருக்குல்ல அந்த சுகர் சிரப்பு செய்கிறப்ப எப்படி பண்ணுவாங்க பார்த்துருக்கியா தே வில் ஹீட் த வாட்டர் அதாவது வெறும் சுகரை நம்ம கரைச்சோன்னா இட் வில் நாட் டிசால்வ் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சுகரை அவ்வளோண்டு தண்ணியில் கரைக்க முடியாது we will be heating it அப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறனால நிறைய சுகரை நம்ம கொஞ்சோண்டு தண்ணியில் கரைக்க முடியும் see have you seen that என்ன அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு டம்ளர் ஜீனிக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்குவாங்க ஒரு டம்ளர் ஜீனியை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைக்க போகிறோம் ஸோ இட் இஸ் நாட் நீ ஜென்ரலாக பார்த்தேன்னா அதை போட்டேன்னா அது கரையாது நீ நார்மலாக போட்டு நீ என்ன கலக்குனாலும் கரையாது வேறஸ் இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் இட் வில் டிசால்வ் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்ததில் நேச்சர் ஆஃப் த சொல்யூட் ஃபஸ்ட்டு அடுத்து சால்வெண்ட் அடுத்து டெம்பரேச்சர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம படிக்க போகிறது டீட்டெயில் இதை பற்றி டீட்டெயிலாகவும் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம குடிக்கக்கூடிய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் என்னது சிம்பிளாக கூல் ட்ரிங்க்ஸ் தான் பசங்களா 7up ஃப்ரூட்டி கிடையாது 7up கோக் பெப்சி இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திறந்த உடனே ஒரு சவுண்ட் வருமா இது எங்கே இருந்து வருது உள்ளுக்குள்ளே கேஸ் இருக்குது அந்த கேஸ் எங்கே இருக்குது அந்த கேப்பில் மட்டும்தான் இருக்குன்னு நீ நினச்சிருந்தேன்னா அது மிக தவறான விஷயம் ஏன்னா நீ ஓப்பன் பண்ண உடனே பபிள்ஸ் வரும் பார்த்திருக்கியா கீழே இருந்து பபிள்ஸ் வரும்
that means the gas is dissolved in the water. அந்த லிக்விடுக்குள்ள கேஸ் டிசால்வ் ஆயிருக்கு, அந்த லிக்விடுக்குள்ள டிசால்வ் ஆயிருக்கு. உள்ள இருந்து நீங்க தரதானே பிரஷர் வேரியேஷன்ல உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, கேஸ் வெளியே வருது. ரைட்டா, உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது முட்டையா. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஹை ப்ரெஷர் கொடுத்து அதிகமா அழுத்தி என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், just pushing it, கஷ்டப்பட்டு அழுத்தி நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள நம்ம கேஸை டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் விஷயம். ரைட்டா, தட் இஸ் வாட் பிரஷர். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இப்போ டீட்டெயில் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா வாங்க. ரைட், நவ் வில் கோ ஃபார் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட், நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட நேச்சரை பொறுத்து எப்படி இருக்க போகுது. நான் ஒரு ஜென்ரலாக எக்ஸாம்பிள் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to do a தியரி பார்ட். நம்ம கரெக்டாக தியரி என்ன எழுதணும், கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. த நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ரைட்டா, நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சாலிபிலிட்டி. இம்பார்ட்டன்ட் ரோல் இன்சாலிபிலிட்டி இல்லை, இன்னும் தனியாக சாலிபிலிட்டி தனியாக. சரியா, although water dissolves an enormous variety of substance, both ionic and covalent, it does not dissolve everything. Oh my god, என்னடா இது வாட்டருக்கு வந்து சோதனை. அதாவது நம்ம சொல்கிறோம் வாட்டர் கேன் டிசால்வ் எனிதிங், அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிடும். இந்த பேனை தூக்கி தண்ணியில் போட்டால் will this water can dissolve this pen? வாட்டரால் இந்த பெண்ணை டிசால்வ் பண்ண முடியுமா, செக் பண்ணி சொல்லுங்க. It is a plastic pen. Can water dissolve this? Can water dissolve this? Will the water, whether the water can dissolve this? At the same time, whether the water can dissolve the spoon? எதை டிசால்வ் பண்ண முடியும், the spoon? What about this spoon? What is your opinion about this spoon? What is your opinion about this spoon? Yes, spoon dissolve பண்ண முடியுமா? Spoon also no va? Spoon also no? Are you saying that spoon also no? Spoon can be dissolved by water, correct இல்லையா? What is that? Spoon dissolve பண்ண முடியுமா முடியாதா? Yes, but it takes long time. It takes time. What is the process? Spoon dissolve பண்ற water, spoon dissolve பண்ற processக்கு பேர் என்ன? Water spoon dissolve பண்ற processக்கு பேர் என்ன? Water spoon dissolve பண்ற processக்கு பேர். இப்போ பாரு எங்க இருந்து எங்கெல்லாம் போக போறேன்னு நிறைய क्वेश्चन கேட்க போறேன். இப்போ மாட்னியா சொல்லுங்க. ஸ்பூனை வாட்டர் டிசால்வ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ரஸ்டிங். வெரி குட், இட் இஸ் கால்ட் ரஸ்டிங். கரெக்டா இல்லையா? இட் இஸ் கால்ட் ரஸ்டிங். துரு பிடிக்கிறது அது ஃபுல்லா டேமேஜ் ஆகி உருகி உடஞ்சு போகுது. இட் இஸ் ரஸ்டிங். ரைட்டா, யூஸ்வலா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது துரு பிடிக்காது. ரைட்டா, ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு மெட்டல் பாடியை துரு பிடிக்க வைக்கும். ரைட்டா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பாத்திரம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது ஜென்ரலா துரு பிடிக்காது. பட் ஒரு மெட்டலை வாட்டரால டிசால்வ் பண்ண முடியும். ஏன்னா இட் கேன் மேக் அ அயான்ஸ் அதில் ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ரஸ்டிங். ஓகே, நவ் டெல் மீ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட்? ரஸ்டோட ஃபார்முலா என்ன? எஸ், வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட்? ரஸ்டோட ஃபார்முலா என்ன சொல்ல முடியுமா? எஸ், ரஸ்டோட ஃபார்முலா போடுங்க. அதுக்கு நான் அடுத்த லைன் போயிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஒரு சூப்பரான ஒரு சென்டென்ஸை நம்மளோட சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, லைக் டிசால்வ் லைக், லைக் டிசால்வ் லைக், லைக் டிசால்வ் லைக். சூப்பரான வார்த்தையில் இட்ஸ் வேற லெவல் வேர்ட். என்ன ஆச்சு? ரஸ்டோட ஃபார்முலா வெளியே வர மாட்டேங்குது. ரஸ்டோட ஃபார்முலா என்னது? Fe2O3, Fe2O3.XH2O, Fe2O3.XH2. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரியா, 1 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம். அதனால கவனம். Fe2O3.XH2O கவனம். சரியா, Fe2O3.XH2O. டோன்ட் புட் 4 வந்து அந்த ஈக்குவேஷன்ல போடுறப்ப 4 போட்டா போதும். ஜென்ரலா ரஸ்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டா Fe2O3.XH2O போட்டா போதும். ரஸ்டோட ஈக்குவேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்டோட ஈக்குவேஷன் எழுத சொல்றப்ப தான் நம்ம 4 அயான் போடணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு 4 போடும். ரஸ்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா Fe2O3.XH2O எழுதுனா போதுமானது. சரியா, ரைட், யூ கைஸ் ஆர் குட். 4 போடுறீங்கன்னா யூ ஆர் தட் மச், உங்களுக்கு என்ன அப்படியே மெமரி பவர் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் குட், சூப்பர். ஸோ லைக் டிசால்வ் லைக்னா
போலார் சால்வெண்ட், டிசால்வெண்ட், போலார் மாலிக்யூல். இப்போ அடுத்த கேள்வி உங்க இல்லை இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் டவுட் வரும், சார் வாட் இஸ் போலார் சால்வெண்ட்? போலார்னா என்னது? வாட் இஸ் போலார்? வாட் இஸ் நான் போலார்? வாட்டர் எடுத்துக்கலாம், H2O தானே. வாட்டரோட ஃபார்முலா என்னது? H2O. இது யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா H2O மாலிக்யூல் இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? திஸ் இஸ் வாட் H2O. இந்த H2O மாலிக்யூல்ல இந்த ஆக்சிஜன் இஸ் அ பேட் ஃபெல்லோ. இட் இஸ் அ பேட், இட் இஸ் வெரி வெரி பேட், இட் இஸ் அ பேட், கெட்ட பையன், ரைட்டா? கெட்ட பையன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் கூட யாராவது ஒருத்தவங்க எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவன் ஈக்குவல் ஷேரிங்காக இருக்க மாட்டான். இட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு புல் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இப்போ என்ன அப்படின்னா நம்ம 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். நீங்களும் நானும் இந்த பெண்ணை நம்ம 2 பேரும் ஈக்குவலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நான் இந்த எண்டில் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த எண்டில் இப்படி பிடிச்சிருக்கணும், கரெக்டாக இல்லையா? இப்படி தான் இருக்கணும், ஈக்குவலாக 2 பேருக்கு நடுவில் இருக்கணும், ஓகே? ஆனால் இந்த ஆக்சிஜன், ரைட்டா, திஸ் ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கவங்களோட கொஞ்சம் மோசமானவன், கெட்ட பையன். என்ன பண்ணுறான் அப்படின்னா இட் ட்ரைஸ் டு ஹோல்ட் இட் லைக் திஸ். என்ன பண்ணுது? இந்த மாதிரி அதிகப்படியான இப்படி இருந்துச்சு, ரைட்டா? இப்படி இருந்தால் பரவாயில்ல. இந்த எலக்ட்ரானை பூரா என்ன பண்ணிச்சு? தான் பக்கம் இப்படி இழுத்து தான் பக்கம் நிறைய எலக்ட்ரான்ஸை வச்சுக்கிச்சு. இங்கே பாருங்கள் எங்கே வந்து பிடிச்சிருக்கான்னு. ஆக்சுவலாக எங்கே ஹோல்டு பண்ணணும், ஆனால் இங்கே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான் பக்கத்தில். ஸோ எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் என்ன பண்ணிட்டாங்க? இழுத்துட்டு போயிட்டாங்க, தான் பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் என் பக்கம் நிறையா வந்துருச்சு. யாருக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? they are going to get a negative charge. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ்னு வச்சுக்கோ, ரைட்டா? அப்போ எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்களா, அதனால் இவங்க என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறாங்க. மொத்தமாக கொடுக்கல, ஸோ பார்ஷியல், பாதி எலமெண்ட்னால டெல்டா போடுறேன். திஸ் டெல்டா ரெப்ரசன்ஸ் பார்ஷியல், கொஞ்சோண்டு எலக்ட்ரானை வாங்கிட்டு போகல, ஜஸ்ட் எலக்ட்ரானை அவங்க பக்கம் பிடிச்சி இழுத்து வச்சுருக்காங்க. இப்படி இருக்கணும் ஆக்சுவலாக, இந்த மாதிரி ஈக்குவலாக எலக்ட்ரான் ஷேர் ஆகிருக்கணும். பட் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் சேர்த்து தான் பக்கத்தில் இப்படி வச்சுக்குது, ரைட்டா? இந்த மாதிரி தான் பக்கத்தில் வச்சுக்குது, ரைட்டா? ஆக்சிஜன் லவ்ஸ் எலக்ட்ரான். ஆக்சிஜன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் எலக்ட்ரான், லவ் எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக எலக்ட்ரான்ஸ் பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் இழுத்துக்கிட்டனால there is a charge created. இந்த மாலிக்யூலுக்குள்ள சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. பொலாரிட்டினா என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு என்னது? பொலாரிட்டி கிரியேட் ஆயிருக்கு. there is a positive negative polarity. அப்போ இந்த பொலாரிட்டி கிரியேட் ஆயிருக்க காரணத்தினால தான் this is called polar solvent, ரைட்டா? வேற CH4 எடுத்துக்கலாமா? மீத்தேன் எடுத்துக்கலாம், அல்லது பென்சின் C6H6. இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they are non polar, they are all non polar, ரைட்டா? இவங்கெல்லாம் என்னது? நான் போலார். அவங்களுக்குலாம் என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சார்ஜே இருக்காது. they are all non polar compounds, ரைட்டா? polarity non polar compound, ரைட்டா? சூப்பர். ஸோ அப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் டிசால்வ் லைக்ல திஸ் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் தட் dissolving occurs when similarity exists, ரைட்டா? similarity ஒற்றுமை exist between the solvent and the solute. சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதோ மாறப்போகுது. சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து மாறப்போதும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காமன் சால்ட் இஸ் போலார். ஏன் காமன் சால்ட்டை போலார்னு சொல்கிறாங்க? காமன் சால்ட்டில் என்ன இருக்குது? காமன் சால்ட் ஃபார்முலா என்ன? NaCl, ரைட்டா? காமன் சால்ட் ஃபார்முலா NaCl. NaCl எப்படிப்பா ஃபார்ம் ஆகும்? NaCl நீங்கள் தண்ணியில் போடுறப்ப it will become Na plus Cl minus, ரைட்டா? பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்களா? இட்ஸ் வெரி குட். NaCl பொலாரிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, ரைட்? NaCl. அப்போ இட் இஸ் அ போலார் காம்பவுண்ட். இது வந்து என்னது? ஒரு போலார் காம்பவுண்டு. அப்போ அவங்க இதில் தான் டிசால்வ் ஆவாங்க. they always dissolve in polar solvent like water. they always dissolve in polar solvent. அப்போ போலார் மாலிக்யூல் dissolve in polar solvent. அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். that's it, ரைட்டா? ஓகே மனிஷ், வெரி குட். அடுத்து நான் போலார் or soluble in non-polar solvent. Non-polar compounds dissolve in non-polar solvent. Example என்ன பண்ணலாம்? Fat dissolved in ether, but non-polar compounds do not dissolve in polar solvent. இவன் போய் தண்ணியில், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வாட்டர் தண்ணியில் கரைக்க முடியுமா? தண்ணி வாட்டரோட மிக்ஸ் ஆகாது. தண்ணி வாட்டரோட மிக்ஸ் ஆகாது. வாட்டரோட ஆயில் மிக்ஸ் ஆகாது, ஆயிலோட வாட்டர் மிக்ஸ் ஆகாது. they won't get mixed with each other. whereas சோப்பால தண்ணி எண்ணெயை கரைக்க முடியுமா? முடியாதா? soap can dissolve the oil. நம்ம கையில் இருக்கிற எண்ணெயோ அல்லது ட்ரெஸ்ஸில் எண்ணெய் கரைப்பட்டுட்டாலோ நீங்கள் சோப்பு போட்டால் சோப்பு என்ன பண்ணுது? ஆயிலை பிரேக் பண்ணிடுது. ஆயில் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்மளோட ஆயில் என்னது? ஆர்கானிக் காம்பவுண்டு. சோப்பும் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஆர்கானிக்கும் ஒன்றா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன அலசினாலும் என்ன பண்ணாது? கம்ப்ளீட்டாக போகாது, ரைட்டா?
that is what the answer, right? So next, effect of temperature. Temperature increase பண்றனால என்ன effect இருக்கு, temperature increase பண்றனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது அப்படினு சொல்றாங்க, ரைட்டா? கவனிங்க. The solubility of solid in liquid. நல்லா கவனிங்க. Solid in liquid, sugar தண்ணியில போடுறோம், ரைட்டா? Solid in liquid, sugar தண்ணியில போடுறோம். Generally solubility of solid solute, ரைட்டா? Solid solute in a liquid solvent increases with increase in temperature, ரைட்டா? நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, சுகர் நிறைய கரையுதா? நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண சுகர் நிறைய கரையுது. அப்போ என்ன அர்த்தம், இஃப் வி இன்க்ரீஸ் மோர் டெம்பரேச்சர், மோர் அமௌண்ட் ஆஃப் சுகர், மோர் அமௌண்ட் ஆஃப் சாலிட் வில் பி டிசால்வ்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? மோர் அமௌண்ட் ஆஃப் சாலிட் வில் பி டிசால்வ்ட், அவ்வளோதான் விஷயம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், solubility also increases. அடுத்து, a great amount of sugar will dissolve in a warm water than in the cold water. நார்மலாக நீங்கள் ஜில் தண்ணியில் வந்து வாட்டரை சுகரை டிசால்வ் பண்ணுறதை விட சுடு தண்ணியில் டிசால்வ் பண்ணுறப்ப நிறைய அமௌண்ட் ஆஃப் சுகரை உங்களால் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இட் இஸ் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஓ மை காட், இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டிவ் கொஸ்டின். வாட் இஸ் திஸ் எண்டோதெர்மிக் ப்ராசஸ்? வாட் இஸ் திஸ் எண்டோதெர்மிக் ப்ராசஸ்? எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா என்னது? யாரை எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னு சொல்ல போகிறாங்க? Who is called as endothermic process? Sorry, what is endothermic process? Who இல்லை, எதை endothermic process னு சொல்ல போகிறாங்க? endothermic processனா என்ன? இப்போ endothermic படித்தா அடுத்து exothermic படிக்க போகிறோம், சரியா? absorbs heat. Very good Anshi. அதாவது என்ன அப்படின்னா, a substance which absorbs heat. ஓகே, யார் யாரெல்லாம் குளுக்கோஸ் சாப்பிட்ருக்காங்க? glucon D emit heat இல்லை, absorb heat, ரைட்டா? யார் யாரெல்லாம் குளுக்கான் டி சாப்பிட்ருக்காங்க? குளுக்கோஸ் நக்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், அல்லது அப்படி வாயில் போடுறதா இருக்கட்டும். எஸ், யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, எஸ், நிறைய பேர் சாப்பிட்ரு. whenever the glucose touches your tongue, உன்னோட டங்கை டச் பண்ணுறப்ப how do you feel? எப்பெல்லாம் குளுக்கோஸ் உங்கள் நாக்கில் படுதோ, பட்ட உடனே what is your feeling? Do you feel hot or cold? Hot or cold? Taste பெருசா இருக்காதுடா, பட் how you feel? You feel cold, ரைட்டா? You feel cool. ரொம்ப கூலாக இருக்கும், ரைட்டா? கூலாக இருக்குமா? ஸ்வீட் அதெல்லாம் இருந்தாலும் கூல். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கூல். சில்லுன்னு இருக்கும், கூலாக இருக்கும். வாட் இஸ் தட் மீன்? குளுக்கோஸ் என்ன பண்ணுது, நம்மளோட டங்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணுது. the reaction between our saliva, நம்மளோட சலைவாக்கும் குளுக்கோஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்ன பண்ணுது, டக்குன்னு ஹீட் என்ன பண்ணிடுது, அப்சார்ப் பண்ணிடுது. அப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸ் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீட் அப்சார்ப் பண்ணுவாங்க, ரைட்டா? எண்டில் என்ன நடக்குது, ஹீட்டு அப்சார்ப் ஆகுது. ஸோ இட் பிகம்ஸ் சில். அப்போ இட் இஸ் அ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு அர்த்தம். வேற எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், யாரெல்லாம் வீட்டில் துணி துவைக்கிறப்ப டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குல்ல, இஃப் யூ ஆர் இன் ஹோம், நவ் எல்லாரும் வீட்டில் தான் இருப்பேன், கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ½ ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன், கை நிறைய இல்லை 1 ஸ்பூன், ஒரு ஸ்மால் ஸ்பூன் அளவு என்ன அப்படின்னா உங்கள் கையில் டிட்டர்ஜென்ட் பவுடர், நாட் த லிக்விட், யூஸ் த டிட்டர்ஜென்ட் பவுடர். டிட்டர்ஜென்ட் பவுடரை எடுத்து உங்கள் கையில் வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே வச்சுருங்க, ரைட்டா? தண்ணிக்குள்ளே வச்சுட்டு டோன்ட் கீப் இட் ஃபார் லாங் ஹவர்ஸ், ரைட்டா? தண்ணிக்குள்ளே வை. கொஞ்ச நேரத்தில் யூ ஃபைண்ட் தட் அந்த வாட்டர் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரோட ரியாக்ட் பண்ண லைட்டாக நீ இப்படி ஓப்பன் பண்ணனா அது கரைஞ்சிரும், ரைட்டா? ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா தான் தண்ணி பட்ட உடனே வாட்டர் அதில் பட ஆரம்பித்த உடனே கடன்னு யூ ஃபீல் ஹீட். ரொம்ப நேரம் வச்சிருக்காத, ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிருக்காத. சம்டைம்ஸ் இட் மே பர்ன் யுவர் ஹேண்ட் ஆல்சோ, ரைட்டா? இட் மே பர்ன் யுவர் ஹேண்ட் ஆல்சோ. ஸோ கவனமாக இருக்கும், சரியா? அதனால் ரொம்ப நேரம் டைட்டாக வைக்காது, ரொம்ப நிறையாவும் எடுக்காது, ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா போதும், சூடாக இருக்கும். That means it releases heat. Exit. Heat is exiting. Exit in the sense exothermic. Heat is released. அப்போ எங்கெல்லாம் heat release ஆகுதோ that process is called exothermic process, ரைட்டா? That is called exothermic. எப்பா 11th ஸ்டாண்டர்டில் திருப்பி நீ எங்கிட்ட வருவ, இதே 9வது பாடம் 11th சொல்யூஷன்ஸ் லெசன் தான். 11th ஸ்டாண்டர்ட்லையும் கெமிஸ்ட்ரியில் 9th சாப்டர் சொல்யூஷன்ஸ் தான். இதே பாடம் இதே எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்கு கேட்பேன். மானே பதில் கரெக்டாக சொல்லணும், மறந்துடக்கூடாது, சரியா? ஓகே, ரைட். கவனிங்க. இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் solubility increases with increase in temperature, ரைட்டா?
டெம்பரேச்சர். குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சுடு தண்ணியில் நிறையா கரையுமா கோல்டு வாட்டரில் நல்லா கரையுமா? just let me know. Glucon D irukla, glucon D dissolves more in hot water or salt water? Glucon D dissolves more in hot water or salt water? டக்குன்னு சொல்லுங்க. hot water or cold water? salt water இல்ல, hot water cold water? hot or cold? yes endothermic na absorption of heat. yes, hot water. absolutely you are right, you are great. நீ வந்து மாஸ்டர் பீஸ் ஆகிட்ட சொல்யூஷன்ஸ் லெசனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ரைட்டா? ஹாட் வாட்டரில் தான் என்ன பண்ண போகுது, நிறைய கரைய போகுது. ஏன்னா ஹாட் வாட்டரில் டெம்பரேச்சர் இருக்குல்ல, குளுக்கோஸ்க்கு தான் டெம்பரேச்சர் தேவை. குளுக்கோஸ்க்கு என்ன தேவை, டெம்பரேச்சர் தேவை. இட் அப்சார்ப்ஸ் த ஹீட்டு. அப்போ ஹாட் வாட்டரில் இருக்க சூடெல்லாம் எடுத்துகிட்டு இது ஈஸியாக என்ன பண்ண போகுது, கரைஞ்சிரும். வேற கோல்டு வாட்டரில் போட்டிங்கன்னா ஏற்கனவே அங்கே சில்லுன்னு இருக்குது, இதால் என்ன பண்ண முடியாது, டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே டெம்பரேச்சரே கிடையாது. தட் இஸ் த ரீசன். ரைட்டா? தட் இஸ் த ரீசன். ஓகே, ரைட். ஸோ அப்போ பாருங்கள், எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா இஃப் த சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ், அப்போ இன்கேஸ் இன்க்ரீசஸ், அதாவது எண்டோதெர்மிக் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், ஹீட் ரிலீஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்ஜென்ட் பவுடரை நீங்கள் ஹாட் வாட்டரில் போடணுமா சால்ட் வாட்டரில் போடணுமான்னு பார்த்தா கோல்டு வாட்டரில் போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு சீக்கிரமாக டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ ப்ராசஸ் சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதுக்கு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்த்தது சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். ரைட்டா? சாலிட் இன் லிக்விட், ஒரு சாலிடை லிக்விடில் போடுறப்ப நம்மளுக்கு சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ரைட்டா? சாலிடை லிக்விடில் போடுறப்ப அதோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ ஒரு கேஸை லிக்விடில் போட போகிறோம். யார் இது, நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு. கரெக்டாக இல்லையா? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ரைட்டா? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு. ரைட்டா? அவ்வளோதான், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். தேவையில்லாமல் பேசுகிறவங்கள அப்படியே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? யார் யாரெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ ஜஸ்ட் பிளாக் தெம், டோன்ட் ரெஸ்பாண்ட் டு தெம். ரைட்டா? இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தால் அவர் டைம் வில் பி கெட் வேஸ்டட். நீ பார்க்குற எல்லா மெசேஜும் என்னாலே பார்க்க முடியும், பட் ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு தட். ஸ்பேம் பண்ணுற மெசேஜ் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். வேலிடாக கொஷின்றதால நான் ரிப்ளை பண்ணுவேன். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஆல் த நான்சென்ஸ் கொஷின்ஸ். ரைட்டா? அதுதான் விஷயம். நீ என்ன பண்ண, ரெஸ்பாண்ட் பண்ணாது. அவனுக்கு டைம் போகலை, அவனுக்கு டைம் நிறையா இருக்குது போல, அவனுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. we don't have time, we have to study a lot, so let us focus on the studies. நம்ம பாட்டுக்கு தீயாக படிப்போம், நம்ம வேறு லெவலில் படிப்போம், மாஸ் பண்ண போகிறோம். ஒரு நாள் they will be getting a feelings, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், அன்றைக்கி படிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ரைட்டா? நம்ம வழியில் நிறைய தடைகள், தடை அதை உடை, அதான் விஷயம். தடை அதை உடை. அதுக்கப்புறம் பாட்டு லிரிக்ஸ் மறந்து போச்சு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு நாள் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ரைட்டா? பார்க்கலாம் வாங்க. சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் இன் அ லிக்விட், சாலிபிலிட்டி ஆஃப் அ கேஸ் இன் அ லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ரைட்டா? கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஷின், கம்பல்சரி 2 மார்க் கொஷின் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரே கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா டப்பு டுப்புன்னு வெடிச்சிடும். ரைட்டா? டப்பு டுப்புன்னு வெடிச்சிடும். ரைட்டா? கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் வெயிலில் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஏன் அப்படின்னா வெயிலில் வைக்கிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் என்ன அப்படின்னா எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் கேப் கொடுத்துருப்பாங்க. ஹேவ் யூ சீன் தட்? ஃப்ரூட்டியோ அல்லது மாசாவோ பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தேர் ஒன்ட் பி நோ கேப். மேலே பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு மேலே தேர் வில் நாட் பி எனி கேப்ஸ். ரைட்டா? ஃப்ரூட்டி பாட்டில் அல்லது மாசா பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எதுலேயுமே மேலே பார்த்தேன் அப்படின்னா கேப் இருக்காது. ரைட்டா? தேர் ஒன்ட் பி எனி கேப் இன் த ஃப்ரூட்டி ஆர் மாசா பாட்டில். ரைட்டா? அந்த பாட்டிலெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா மேலே என்னது எந்த விதமான ஒரு கேப்பும் இருக்காது. ரைட்? அதெல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். தே வில் பி கம்ப்ளீட்லி ஃபில்ட், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். வேறஸ் 7up கோக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபில்ட் அப் டு திஸ், இந்த மார்க் வரைக்கும் தான் ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? பெப்சி, கோக் இதெல்லாமே. அப்போ என்ன அர்த்தம், இந்த கேஸ் இங்கே ட்ராப் ஆகிருக்கும், வெளியே வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அதாவது வண்டியில் வரப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குடோனில் எடுத்துகிட்டு கூலரில் வச்சு எடுத்துகிட்டு மாட்டாங்க. they will be taking it by means of நார்மல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிலில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ கேஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும்.
ஸோ அந்த கேஸ் என்ன பண்ணணும், இட் ஹேஸ் டு சம் பிளேஸ், ரைட்டா? அதுக்கு கொஞ்சம் பிளேஸ் வேணும் ப்ரீத் பண்ணுறது. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் கேஸ் ட்ராப் ஆகிருக்கும், இந்த குட்டியோண்டு ஸ்பேஸில், ரைட்டா? இந்த குட்டியோண்டு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் கேஸ் இருக்கும். வெயில் ரொம்ப நேரம் அடிக்க 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 உள்ள டிசால்வ் ஆகிருக்க கேஸ் எல்லாம் மேலே வருது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அங்கே இருக்க கேஸ் நிறைய வந்துருச்சுன்னா இடம் பத்தாவது வெடிச்சிடும். நம்ம கூல் பண்ணிட்டோம்னா திருப்பி கேஸ் எல்லாம் கோவப்படாமல் அப்படியே என்ன பண்ணிடும், உள்ள போயிடும். ஸோ இட் ரிலேட்டட் டு கேஸ்லாம். கேஸ்லாம் இருக்குல்ல, என்ன கேஸ், இது என்ன கேஸ்லாம் சொல்லுங்கள்? டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். யார் சொன்னா? pressure is directly proportional to temperature, temperature is directly proportional to pressure. யார் சொன்னா இத? நோ, எப்பயுமே கூல் ட்ரிங்க்ஸ்க்குள்ள pressure அதிகமாக தான் இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ்க்குள்ள எப்பயுமே pressure அதிகமாக தான் இருக்கு. when the temperature increases, the pressure will be even more high. temperature increase ஆக pressure increase ஆக போகுது. it is Charles law, Boyle's law. என்ன சார்ல்ஸ் பாயில்ஸ் எல்லாம் வருது. பாயில்ஸ் லா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்டா? பாயில்ஸ் லா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். திஸ் இஸ் சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா தான் என்னது? டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், ரைட்டா? ஏற்கனவே உள்ள பாட்டில் ஹை ப்ரெஷரில் தான் நம்ம டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள டிசால்வ் ஆயிருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும், ரைட்டா? டிசால்வ் ஆயிருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியே வந்துருச்சுன்னா இந்த கேப்பில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். நீ பாட்டில் அமுக்க முடியுமா? ஹவ் யூ நோட்டீஸ் தட்? உன்னால பாட்டில் ஏர் டைட்டாக இருக்கப்ப அமுக்கவே முடியாது. யூ கேனாட் சிம்பிளி ப்ரெஸ் இட். ஆனால் இதே அந்த பாட்டிலை நீ கூல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண முடியும் உன்னால. பிகாஸ் உள்ள இருக்க டெம்பரேச்சரில் என்ன, உள்ள இருக்க கேஸ் எல்லாம் லிக்விடுக்குள்ளே போயிடும். ஸோ தட் இட் வில் பி லிட்டில் பிட் கம்ப்ரெசபிள், ரைட்டா? நீ பாட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்காத புதுசாக ஒரு 7up Coke பாட்டிலை வாங்கி வச்ச அப்படின்னா யூ கேனாட் கம்ப்ரெஸ் இட். வேறஸ் அது கூல் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ப்ரெஸ் இட். அது என்ன பண்ண முடியும், என்னால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண முடியும். இன்னொன்று நீ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக யூ கேன் ப்ரெஸ் இட் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர். அவ்வளோதான். 9th லைன் வில் பி அப்டேட்டட். வி வில் பி அப்டேட்டிங் யூ, அப்டேட் பண்ணுவோம், சரியா? ஸோ அதனால் சாலிபிலிட்டி ஆஃப் த லிக்விட், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட். கேஸை லிக்விடில் கரைக்கணும்னா டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, கரையும் திறன் குறையுது with increase in temperature. Temperature கூடிச்சுனா, if the temperature increases, solubility decreases. எப்ப? gas in liquidல, ரைட்டா? gas liquidல நீங்க dissolve பண்றப்ப, சரியா? why we write it as V proportional to T? Both are same. How is the V proportional to T same? V யும் T எப்படி சேம் ஆகும்? எங்க நான் V proportional, T proportional to P தான் எழுதியிருக்கேன். T தானே proportional to P எழுதியிருக்கேன். V proportional to T, right? Okay, let us do that. V proportional to T. Volume increase ஆக, temperature increase ஆக என்ன ஆச்சு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பேஸ் இல்லை. if the space is there, volume expands, ரைட்டா? temperature increase பண்ணப்ப pressure increase ஆக போகுது. if there is a space இருந்துச்சுன்னா volume increase ஆக போகுது, ரைட்டா? ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா volume increase ஆக போகுது. if you have a space, volume increase ஆக போகுது, அவ்வளோதான் விஷயம். depends upon the space. அந்த ரூமோட ஸ்பேஸை பொறுத்து கேஸ் கேன் எக்ஸ்பேண்ட். கேஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமே. இப்போ இவ்வளோ, அதாவது என் கைக்குள்ளே, இப்போ என் கை இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்க கேஸு இந்த ரூம் ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்க முடியும். என் கைக்குள்ளே இருக்கல இவ்வளோண்டு கேஸ், என் கையில் இருக்க இவ்வளோண்டு கேஸு இந்த ரூமில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு வரைக்கும் என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். do you accept it or not? அக்செப்ட் பண்ணுறியா இல்லையா? எஸ், தட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் தி கேஸ். கேஸ் கேன் எக்ஸ்பேண்ட் அ லாட். நான் கம்ப்ரெஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன், ரைட்டா? குட்டி, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். கேஸ் கேன் பி எக்ஸ்பேண்டட். கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். கல் இங்கே வச்சுருக்கேன், கல்லை என் கையிலேருந்து எடுத்துட்டேன்னா கல் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? மாலிகுல்ஸ் ஆர் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. சாலிடோட மாலிகுல்ஸ் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டாங்க. லிக்விட் they won't expand, but gas have a very high expansion. gas க்கு expansion ஜாஸ்தி, சரியா? Anshi, is your doubt cleared or do you have any other doubts? யார் டவுட் இருக்கு, put a doubt. எனக்கு டவுட்னு நீ கேட்குறத எது டவுட்னு போடு, ரைட்டா? நான் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன், ஸ்பேம் பண்ணி விட்றாத. அடுத்து பாரு, effect of pressure, ரைட்டா? effect of pressure is absorbed only in case of solubility of gas in liquid, சரியா? நல்லா கவனிங்க.
pressure எப்போ மட்டும்தான் applicable ஆகுது? applicable only in terms of gas and liquid. solid compress பண்ண முடியுமா? இந்த பென்னை நான் compress பண்ண முடியுமா? இந்த பென்னை நான் pressure கொடுத்து கம்மியாக்க முடியுமா? முடியவே முடியாது. அதாவது நான் வந்து சால்ட்டை வந்து தண்ணியில் கரைக்கணும், நான் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா நிறைய சால்ட்டு கரைஞ்சிருமா? நோ. கேஸை தான் என்ன பண்ண முடியும் நம்ம? கேஸை தான் என்ன பண்ண முடியும் நம்ம? லிக்விடில் டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? ஓகே பிரதீக்ஷா வாங்க. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் அப்சார்ப்ட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் solubility ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விடு. pressure is increased, solubility of the gas also increase. நீங்க pressure increase பண்ணீங்கன்னா solubility increase ஆக போகுது. That's it. Whenever we increase the pressure, solubility also increases. Clear? Is that clear? சரியா? carbonated drinksல மென்டோஸ் போட்டா ஏன் பொங்குது? ஏன்னா it reaction, it is a reaction, chemical reaction, it evolves the gas. gas ஃபுல்லா வெளியே evolve பண்ணுது ஃபாஸ்டா. the reaction between the Mentos and Coca-Cola என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. எவல்யூஷன் ஆஃப் CO2, CO2 கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவல்யூஷன் ஆகுது, அதாவது இவால்வ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகுது, அதனால குபு குபு குபுக்குன்னு வெளியே வந்துடுது. அவ்வளோதான். எஸ் பா 2 கொஷின் பார்த்துருக்கோம் 40 minutes டீட்டெயில் பார்த்தியா? 2 கொஷின் பட் ரைட்டா 2 கொஷின் ஆனால் தரமாக படிச்சிருக்கோம். நீ 11th போனாலும் 12th போனாலும் இதே சொல்யூஷன்ஸ் சாப்டர் உனக்கு இருக்கு. அவனை நீ தாறுமாறு பண்ணிடுவேன். கரெக்டா? இதுக்கப்புறம் உன்னால எவனாலையும் உன்னை சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். சரியா? அவனிங்க what happens when magnesium sulfate hepta, right? magnesium sulfate heptahydrate heated, right? the appropriate equation solubility na என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பாருங்க, when the magnesium sulfate heptahydrate crystals are gently heated, heat பண்ணா water evaporate ஆக போகுது. அவ்வளவுதான். 7 water molecules becomes anhydrous. anhydrous என்ன பார்த்தோம்? hydrous-னா water, anhydrous-னா நீரேற்றம் அடைந்த தண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் இருக்கவங்க. ரைட்டா? ரைட்டா, தண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் இருக்கவங்க. ரைட்டா? ஓகே, that's it. அவ்வளவுதான். ஸோ மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை ஹீட் பண்ணா ப்ளஸ் போட்டு எழுதணும், கூல் பண்ணிங்கன்னா டாட் வச்சு எழுதணும். ரைட்டா? கூல் பண்ணுறப்ப அதோட சேர்ந்துடும், ஹீட் பண்ணுறப்ப அதை விட்டு வெளியே போயிடும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். எலிஃபண்ட் டூத் பேஸ்ட் ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? வி வில் சி தேட். அந்த மாதிரி ஜென்ரல் டவுட்ஸு, ஜென்ரலாக இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். ரைட்டா? எஸ், சூப்பர். மை வாரியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட். நம்ம ட்ரைனிங் அப்படி, அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் அப்படி, நம்ம வேதாந்தோட ட்ரைனிங் அந்த மாதிரி. ரைட், சூப்பர். பட் இட் டேக்ஸ் டைம், ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம வந்து தெளிவாக படிப்போம், அவ்வளோதான். ஸ்டில் வி ஹேவ் டைம். ஹாஃப் இயர்லிக்கு படிக்கணும், இருந்தாலும் மெயின் டார்கெட் இஸ் கோயிங் டு பி த பப்ளிக் எக்ஸாம். சரியா? ரைட், ஆரம்பிப்போம். இப்படியே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஒவ்வொன்றா நம்ம போவோம். ரைட்டா? எஸ், ஆமாம். anhydrate equal to ட்ரை தான். ரைட்டா? நாளைக்கும் சென்னைக்கு லீவா? சென்னையில் இருக்க வேணா கொடுத்து வச்சவனா இருப்பான் போல. ஏன்னா நேற்று லீவு, இன்னைக்கு லீவு, கடைசி 3 நாளாக கொளுத்தி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கடா. படிங்கடா. use the time. It is defined as the solubility, defined as the number of grams of a solute that can be dissolved in 100 grams of solvent to form a saturated solution at a given temperature and pressure. நாடா ஏதோ டெஃபினிஷன் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ண பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணலாம். ரைட், சொல்கிறேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ கேர்ள். வென் ஷீ வாஸ் கம்மிங் டு மீ, என்கிட்ட வரப்போ என்ன அப்படின்னா அரௌண்ட் January 2nd with the half yearly mark she came to me. Her score was 287 out of 500 in 10th half yearly exam. 287. Tell me, on public exam what would be the mark? பப்ளிக்கில் எவ்வளோ மார்க் அந்த பொண்ணு வாங்கியிருக்கலாம் சொல்லு பார்க்கலாம். அந்த பொண்ணு பப்ளிக்கில் எவ்வளோ மார்க்? she just came to us at Jan 2 தான் வந்தாங்க. Jan 2லேருந்து அப்போ வந்து மார்ச் லாஸ்ட்டில் எக்ஸாம். Jan, Feb, March 3 மாதம் படித்தாங்க. எவ்வளோ மார்க் வாங்கிக்கலாம்? 490, 487, 6 days leave. ஓகே, ரைட். 420, ஓகே. 350, 400 +, ஓகே. ஒரு சிலர் நியர்பை. ரைட், ஸ்டில் ஐ ரிமெம்பர் த மார்க். ஷி காட்
418. She got 418. See, வெறும் 3 மாசத்துல எவ்வளோ மார்க் கூடியிருக்கு அப்ராக்சிமேட்டா? இங்கே ஒரு 18, ஒரு 100, 118, இங்கே ஒரு 13, 118, கிட்டத்தட்ட 130 to 140 மார்க்ஸ், ரைட்டா? அரௌண்ட் 140 மார்க்ஸ் வாஸ் இன்க்ரீஸ்ட், அரௌண்ட் 130 to 140, அப்ராக்சிமேட்டாக 130 to 140 மார்க்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ வெறும் 3 மாதத்தில் 287லேருந்து 418. அப்போ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு 300, 350, 360 ப்ளஸில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 480, 490, 500 வரைக்கும் எய்ம் பண்ண முடியும். டெஃபினட்டாக யூ கேன் டூ இட். Definitely you can do it. Yes, slow and steady wins the race. Definitely you can do it. Definitely you can do it. You can get it. You can get it. Definitely. Sure உங்களால முடியும். நீங்கள் இப்போ 350, 360, 400 வாங்குறீங்க. நீங்கள் வாங்குற மார்க்லேருந்து டெஃபினட்டாக உங்களோட மார்க் சூப்பராக கூடும். 10th ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ணிக்கலாம். 11th 12th இஸ் டெஃபினெட்லி அ சேலஞ்சிங் ஒன். கஷ்டம்லாம் கிடையாது, சேலஞ்சிங் ஒன். நம்மளை வந்து பாருன்னு சொல்லுங்க கொஷின் பேப்பர். வேறு 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஈஸியாக இதை படித்தா இது படித்தா இதுன்னு அழகாக மார்க் வாங்கிடலாம், ரைட்டாக? 10th ஸ்டாண்டர்டில் பாதி புக் பேக்லேருந்து தான் வரப்போகுது. 80% புக் பேக். அங்கெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கணும், விஷயம் தெரியாதவன் அங்கே வந்து மாட்டிக்குவான். இங்கே வந்து அப்படி கிடையாது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், ரைட்டா? பாருங்க, 9th 240 அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நவ் 10th 400+. இட் ஷோஸ் தட் யுவர் ஹார்ட் ஒர்க், ரைட்டா? டெஃபினட்டாக. ஸோ உன்னால் என்ன பண்ண முடியும். வி கேன் டூ இட். டே நம்மளால் முடியாட்டி வேறு எவனால் முடியும்? வேறு யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ண ஸ்ட்ராங்காக நம்பு. இந்த சாலிபிலிட்டி என்ன சொல்கிறான்? சாலிபிலிட்டி என்ன சொல்லுது? வாட் டஸ் திஸ் சாலிபிலிட்டி சேயிங்? சாலிபிலிட்டி என்ன சொல்லுது? சாலிபிலிட்டி என்னது? தடைகள் வரதான் செய்யும். தடைகளை தகர்த்தெறிபவனே வெற்றியாளன். வாங்க, number of grams of solute, mass of a solute that can be dissolved in 100 gram of solvent. Simple என்ன சொல்லலாம் அப்படின்னா, mass of the solute divided by mass of the solvent, ரைட்டா? mass of the solute divided by mass of the solvent into 100, ரைட்டா? mass of the solute divided by mass of the solvent into 100, solubility equal to. so definitely இதோட முடிஞ்சு போச்சு. ஈஸியாக நம்ம படிச்சிடும், ரைட்? ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ், ரைட்டா? முதல் டிஃபரன்ஸ் கொஷின் எல்லாம் தாறுமாற நம்ம என்ன பண்ணணும், படிச்சாகணும். ஸோ கவனமாக இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ரைட்டா? when exposed to the atmosphere at ordinary temperature they absorb moisture and do not dissolve. moisture absorb மட்டும் பண்ணுமா, ஆனால் டிசால்வ்லாம் ஆகாது. யாரெல்லாம் இந்த புது வாட்டர் பாட்டில், ரைட்டா? புது வாட்டர் பாட்டில், லேப்டாப் பேகு, மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பேக் ஒயிட் கலரில் போட்டிருப்பாங்க, சின்ன பேக்கெட். வாட் இஸ் தட் பேக்கெட்? டு யூ நோ தட் வாட் இஸ் தட் பேக்கெட்? அது என்ன பேக்கெட்னு தெரியுமா? சின்னதாக ஒரு பேக்கெட் போட்டிருப்பாங்க. சால்ட்டா? தண்ணியில் சால்ட் போட்டால் கரைஞ்சிரும். பட் திஸ் ஒன் சிலிக்கா ஜெல். யூ மைட் பை சீன் சிலிக்கா ஜெல்னு போட்டிருப்பாங்க. இட் வில் நாட் டிசால்வ், ஜஸ்ட் அப்சர்வ்ஸ் த மாய்ஸ்சர். ஈரப்பதத்தை உரிய மட்டும் செய்யும், ஆனால் அது டிசால்வ் ஆகாது. உப்பு எடுத்துக்கோ, சால்ட் என்ன பண்ணும்? நீங்கள் சால்ட் என்ன பண்ணும்? மாய்ஸ்சர் ஈரத்தோடு இருந்தாலே அது என்ன பண்ண போகுது? அப்படியே அதை வாங்கி கரைஞ்சு போயிடும், ரைட்டா? அதுதான். ஸோ அப்போ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணும், பட் டூ நாட் டிசால்வ். whereas deliquescent substance na they absorbs the moisture and dissolve. oh my god, moisture absorb and dissolve ஆயிடுமா? do not change their physical state. ஆமா, கல்லு மாதிரி போட்டேன்னா கல்லு மாதிரி அப்படியே கிடப்பேன், கன் மாதிரி அப்படியே கின்னு அப்படியே இருப்பான், மாறவே மாட்டான். on exposure to air, நம்மால changes its physical state on exposure to the air. என்னதுக்கு physical state என்னது? நான் சாலிடா போட்டேன்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணி லிக்விடாக மாறிடுவான், இல்லை கேஸாக மாறிடலாம், வேறு ஏதாவது ஒன்று மாறிடும். அவன் தான் மாறுறான்ல. ஸோ இட் வில் கோ அவுட், ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மே பி amorphous solid or liquid. amorphous solid they are not true solids, போலி, டூப்ளிகேட் சாலிட்ஸ். அவனை பார்த்தா சாலிட்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணால் கம்ப்ரெஸ் ஆவான், ரைட்டா? இப்போ பாரு, tell me whether this bottle is solid or not. tell me this bottle is solid or not. okay, என் கையில் இந்த பென் I am having two. இது ரெண்டுமே சாலிடா இல்லையா, ரைட்டா? tell me that these two are solid or not. these two are solid or not. yes or no. டக்குன்னு எஸ், ரெண்டுமே சாலிட் தானே. இந்த பெண்ணை நான் கம்ப்ரெஸ் பண்ண, இந்த பெண்ணை அமுக்கி பார்க்குறேன், அமுக்கவே முடியல. whereas this water bottle, whenever I press this bottle is getting compressed, ரைட்டா? பாட்டில் என்ன ஆகுது? கம்ப்ரெஸ் ஆகுது, பார்த்தியா? என்ன பண்ண? I can press. ஸோ அப்போ என்னால் அமுக்க முடியுது, என்னால் கம்ப்ரெஸ் பண்ண முடியுது
அப்படின்னா this is amorphous solid, this is not a original solid, this is a duplicate solid. இதை பற்றி கம்ப்ளீட்டாக நீ 12th ஸ்டாண்டர்டுக்கு போனேன்னா ஸ்ராவணி மேம் உனக்கு இன்னும் சூப்பராக சொல்லி தருவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் சாலிட் ஸ்டேட்னு ஒரு கம்ப்ளீட் லெசன் இருக்குது. கேஸை பற்றி நான் உனக்கு 11th சொல்லி தருவேன். கேஸோட நேச்சர் என்ன, கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு. லிக்விடை பற்றி நம்ம புக்கில் இல்லவே இல்லை, நம்மளோட 12th வரைக்கும் எந்த புக்கில் இல்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம சொல்யூஷன் படிக்க போகிறோம். ஸோ அது 11th நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த அமார்ஃபஸ் சாலிட்னா என்ன, இந்த ஸ்ட்ராங் சாலிட்னா என்ன, இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். அப்போ டூப்ளிகேட் சாலிட், பேர் சாலிட்னு வச்சிருக்கான் ஆனால் கம்ப்ரஸ் ஆகுறான், நான் அமுக்குறேன்னா அமுங்குறான். ஸோ தட் இஸ் அ டூப்ளிகேட் சாலிட், தட் இஸ் அமார்ஃபஸ் சாலிட். அதுதான் விஷயம். ஆர் கிறிஸ்டலைன் சாலிட், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு, சால்ட் இஸ் சாலிட் ஆர் நாட்? சால்ட் இஸ் சாலிட். பாவம் நம்மால் என்னது, தண்ணியில் பட்ட உடனே கரைஞ்சு போய்டுறோம், அவ்வளோதான். ரைட்? எஸ். ஓகேவா? ரைட்டா? கிளியர்? சூப்பர்ல? அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க 2 ப்ராப்ளம் தட் யூ கேன் சி, நீங்களே செஞ்சிடலாம். வெரி ஈஸி, டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இன்றைக்கி நம்ம 8th சாப்டர் முடிச்சாச்சு கெமிஸ்ட்ரியில். ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். திஸ் சண்டே வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ மெகா மேரத்தான், ரைட்டா? ஒரு 5 hours கம்ப்ளீட் சயின்ஸ் எக்ஸாமுக்குரிய மேரத்தான். எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ், அதாவது 2 mark 3 mark இது எல்லாத்தையும் 2 mark 4 mark கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு சாப்டரையும் அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும், அல்லது ஃபுல் சாப்டருமே எல்லா கொஷினுமே we are going to do it. But this time we are going to start from biology. Are you okay with that? Sunday first biology, physics, last chemistry பார்க்க போகிறோம். சரியா? biology, physics, chemistry. Is that okay? கரெக்ட் தானே? சூப்பர் தானே? நம்ம எல்லாரும் பயாலஜியில் தான் ரொம்ப பயமாக இருக்குன்னு நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் பயாலஜி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பயாலஜி தான் ஈஸி. ஒரு வேர்டில் ஆன்சர் இருக்கும், 1 word ஆன்சர். 1 word ஆன்சர். எஸ், இன் யூடியூப் சண்டே ஈவினிங் 6 o'clock, அரௌண்ட் 6 to 11, ஈவினிங் 6 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும். ரைட்டா? ஓகே, குட். கான்செப்ட் புரிஞ்சாலே வேறு லெவல் தான். ரைட்? பயாலஜி தான் ஈஸியா? கெமிஸ்ட்ரி நான் ஆரம்பிக்க போகிறதில்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அப்படி டயர்டாகும். அப்போ கெமிஸ்ட்ரி வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் எனர்ஜி ஆகிடுவேன். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே? மண்டே எக்ஸாம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் மண்டே எக்ஸாம் இருக்கா, நீ முன்னாடியே படித்து வச்சுக்கோ. இல்லை பகல் ஃபுல்லாக படிச்சுட்டு ஈவினிங் சயின்ஸ் அட்டன் பண்ணுங்க. ரைட்டா? டுடே கிளாஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. சண்டே நம்மளோட டார்கெட் 23 சாப்டர், 23 லெசன் விட்டுருங்க. இல்லை அதுலேயும் ஒரு கொஷின் கேட்பாங்க, வாட் இஸ் ஸ்க்ராட்ச்னு கேட்பாங்க. நம்ம நினச்சா கோடு போடுறதுன்னு, ஆனால் ஸ்க்ராட்ச்னா அது ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேரா, அதை பற்றிலாம் வேறு படிக்கணும். ஸோ தட் வி வில் டூ இட். ரைட்டா? வில் டூ இட் லேட்டர் ஆன். சரியா? கவலைப்படாதீங்க. ஓகே, சூப்பர். வில் டூ இட். ஸோ மண்டே சயின்ஸ் ப்ராக்டிக்கலா? ஓகே, ரைட். நல்லா ட்ரை பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் சொல்லித்தரேன் ப்ராக்டிக்கல். சரியா? பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் வந்து ப்ராக்டிக்கல் தான் சொல்லித்தரேன். ரைட்? ஃபார்முலா, டயக்ராம் ஷீட், எவ்ரிதிங் வில் கம் டு யூ. ரைட்டா? கவலையே படாது. ரைட்டா? சண்டே ஈவினிங் வீடியோவில் உனக்கு எல்லாத்தையும் சுருட்டி போட்டு கொடுத்துட்றேன். ரைட்டா? யூ வில் பி கெட்டிங் எவ்ரிதிங். சரியா? ஓகே, ரைட். போலாமா? ஓகே, ஐ எம் லீவிங் நவ். டாடா, பபாய், see you. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு காலையில் கிடையாது, மேபி ஈவினிங் கிளாஸ் வேணுக்கோ. ஐ வில் ஜஸ்ட் see you. ஓகே, டாடா, பபாய், see you. சொல்ல மறந்துட்டேன், இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ண, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோட இரு. டெஃபினட்டாக நம்மளால் முடியும்.